அன்பார்ந்த கடவுள் டிவியினர்களுக்கு காலை வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோன போகமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துருக்கும். அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தின்றதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன் நன்னா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிது நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் வந்து உட்கார்ந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பருவத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலேருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ஆச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் வந்து இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் வந்து டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலன்னா, காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு, உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்களோடு தொடங்கக்கூடிய இந்த வருஷம் பராப வருஷம் ஒரு பெருமைமிக்க சிறப்புமிக்க வாழ்க்கை அமைப்பை கொடுக்கும். குடும்பமாக வாழணும்னு சொல்ல பல தடவை பேசியிருக்கேன். ஆனால் மிதுன சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் வரும்போது அங்கே நிற்கிற நட்சத்திரங்களை பார்த்தாலே செவ்வாய், மிருகசீஷம் பாதி இருக்குது, ராகு, அப்புறம் குரு, இந்த 3 பேருமே புதனுக்கு அவ்வளோ அந்யோன்யம் இல்லை. செவ்வாய் புதனுக்கு ஒரு நாளும் ஒத்துழைக்கு தராது. ராகு வேஷம் போடும், ராட்சச குணம். அதே குரு அகங்காரத்தில் ஒத்துழைக்க மாட்டார். அதனால தான் மிதுனத்தில் போகும்போது வியாபாரிகள் இருப்பாங்க. வியாபாரிகள் பிஸ்னஸ் மேன் எப்போதும் வேஷம்தான் போடணும். தன்னை மறந்து கொஞ்சம் இதாகிட்டான்னா வியாபாரம் 0 ஆகிடும். நாக்களை பேச கொஞ்சம் திறமையை கொடுத்துருப்பார் புதனுக்கு. அதனால் சம்மந்தப்பட்ட, ஏன்னா குரு காசு பணம் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும்னு வச்சுருக்காரு. அவர் என்னன்ற, நீங்கள் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க தவிர இந்தியாவுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, கடன் கேட்பாங்க. எப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் குருவோட அமைப்பு இருந்தது. அதான் அந்த அடி வாங்கினார் குரு. அந்த குருவினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால உபயராசியாக இருக்கனால, இது உபயராசினால அந்த கன்னிங்னஸ் சம்மந்தப்பட்ட புதனுக்கு வரும். வியாபாரி வர்த்தகம்னாலே எப்போதுமே ஆப்பர்ச்சுனிட்டியை டோன்ட் மிஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நீ அந்த மாதிரி மாற்றிக்கணும். அந்த அமைப்பு தான் மிதுனத்தை கொடுத்துருக்கு. அதுதான் அந்த நம்ம தலைவர்கள்லாம் இரட்டை வாழ்க்கைன்றாங்க மிதுனத்தை. இந்த புது வருஷம் எப்படிலேருந்து ஆரம்பிச்சேன்னா சூப்பர் வாழ்க்கை. ஏன்னு சொன்னேன்னா, பாதி டைவர்ஸ் கேஸ் இருக்குது மிதுனத்தில். ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. எத்தனையோ கேட்குதுன்னா மிதுனமாகவே இருக்குது. அது இனிமேல் வராது. நெளிவு சுழிவை தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆணோ பெண்ணோ தனக்கு வர புருஷங்காரனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கூடிய அமைப்பு வந்துடும். அதனால் இந்தமாரி டைவர்ஸ் இருக்காது. இதுவும் கல்யாணமும் வியாபாரம் தான் அப்படின்னு நிலைமை வந்துடும். நம்பிக்கையாக குறைஞ்சது இதுவும் வியாபாரமாக இருக்கவானே எதேச்சாதி நம்ம சாதமாக குடும்பம் கொஞ்சம் அனுபவிச்சு சந்தோஷமான வாழ்க்கை, கஷ்டமோ நஷ்டமோ ஷேர் பண்ணிக்கலாமனா மிதுனத்தில் பொறுத்த வரைக்கும் அப்படி ஷேர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டேன்னா அவனை தான் கேட்கணும். அங்கே இருக்கிற நட்சத்திரம் நேரம் இங்கே பார்த்தான்னா அதே தான் குருக்கு வரக்கூடியது. அங்கே ராகுன்னா இங்கே கேது, அப்படின்னா அங்கே செவ்வாய் வரும்போது இங்கே சுக்கிரன், அங்கே குருன்னு வரும்போது இங்கே சூரியன். அதே தலை வால், அதே தலை இங்கே வால். அங்கே புதனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அமைப்பு கொடுக்கல. இங்கே சுக்கிரனுக்கு இந்த குருவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அமைப்பு கொடுக்கல. சூரியனுக்கு அடங்கியானவர், வாயை திறக்க முடியாது. உன் கமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வைக்க முடியாது. சூரியன்கிட்ட சொல்கிறத செய்யாண்டுவான். அது கேதுக்கிட்ட நல்லா நினச்சி குரு நல்லா மொட்டையாச்சு அப்படியே அமைக்கணும். அதே கீழே இருக்கிற சுக்கராச்சாரியார், புராணத்தில் சுக்கராச்சாரியார் இங்கே வந்து கஷ்டப்படுத்துவார். அதனால தான் களத்திரம் வரும்போது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் களத்திரம். மிதுனத்துக்கு மட்டும் இப்படி நான் சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்கிறேன். அப்படியே எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மகா தப்புது. அந்த மாதிரி சமாளிக்க ஆற்றல் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருப்பார். பிறக்கும்போது அந்த கிரகணங்கள் ப்ரோக்ராம் பண்ணிருப்பார். அந்த குருவோட செவ்வாய் சேர்ந்துருந்தான்னா மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஐயம்பேட்டை வேலை பண்ணி இருக்கிறதையும் கெடுத்து விட்டுரும் செவ்வாய். மிதுனத்தினுடைய சம்பந்தப்பட்ட வீஸ்தானாதிபதி சூரியன். சூரியனோட செவ்வாய் சேர்ந்ததுன்னா ஒருவேளை நல்லது கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த காரணக்காரிய குணங்களை கொடுத்து பகைத்தன்மை இல்லாமல் ஒரு பகையாக்கிறது இதுதான்
குணங்களால் பகையாகிறது. அது உண்மையிலேயே புதனுக்கும் இந்த செவ்வாய்க்கும் பகையெல்லாம் கிடையாது. பகைகளில் உண்டாக்கக்கூடிய எண்ணங்களை உண்டாக்கி அந்த அந்த அமைப்பில் இந்த காரமும் சுவைகளில் காரம் இருக்குல்ல, சர்க்கரை இருக்குது, ரெண்டும் வேறு வேறு குணம். கசப்பு இருக்குது, திரிப்பு இருக்குது, ரெண்டு வேறு வேறு குணம். அதுக்கு இது காம்பன்சேட் பண்ணணும்னா அதிக சர்க்கரையை போடணும், காரம் அதிகம் பண்ணணும், சர்க்கரையை போடணும். இந்த மாதிரிலாம் ஒரு குணங்கள் இருக்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் மாதிரி ஏன் வருதுன்னு கேட்காதீங்க. 2 பேரும் ஒரு நிறுத்தில் டீம் ஒர்க்கப் போகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இவன் பண்ணுவான், அவன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இவன் பண்ணுவான், இவன் பண்ணுறானே நிப்டணுமோ கருத்து வேறுபாடுகள் வந்து கட்சியில் பகை உண்டானது இல்லையா? அதனால் இயற்கையாகவே காரண காரியங்களை தோற்றுவிக்கப்படுறத தவிர உண்மையிலே பகை இல்லை. அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணுன்னா அவன் அருகுருக இருக்கணும், இவங்களே உணரணும், பயன்படுத்திக்கணும். அது மாதிரி அந்த உபயராசிகளுக்கு மட்டும் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு பகவான். அதனால் வரும்போது அது தகுந்த மாதிரியே இந்த அமைப்புகளை நவகிரக நாயகர்கள் தகுந்த மாதிரியே இருக்கும். அந்த நாடி பிறந்து அமைச்சிருக்க எல்லாமே 5 4 தடவை வரும். 4 12 இப்படி வரும்போது அப்படி இப்படியே வரும். ராகுனா கேது வருது பாருங்க, என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்காருப்பா பகவான். அதனால் இந்த மிதுனத்தினுடைய பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துலேருந்து அந்த பகை உணர்ச்சி, அந்த மனம் பேதம், சண்டைக்கூடிய கருத்து வேற்றுமை வராது. அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுவார். அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்குள்ளே இன்டிமெசி வந்துடும். அந்த இன்டிமெசி வந்தால் தான் வாழ்க்கை சுவர் இருக்கும். ரொம்ப கசப்பும் கூடாது, ரொம்ப திதிப்பும் கூடாது, ரொம்ப காரமும் கூடாது, ரொம்ப உப்பும் கூடாது. அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அதுதான் என்னென்ன ஆச்சரியமாக இருக்குது பகவான் பண்ணுற. எல்லோரும் லைக் பண்ணுவோம், 2 பேரும் ஒரு அந்யோன்யத்தை வந்துடும். அது மாதிரி பண்ணும்போது 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடைவெளி வரத்துக்கு 2 பேருக்கு ஒரு கேப் வர்றதுக்கு காரணமே அந்த உணர்வுகளில் பாதிக்கப்படும் போது கருத்து வேற்றுமைகள் தோன்றி ஏதாவது ஒரு காரணத்தில் தோன்றி இந்த மாதிரி பாதிப்பு உண்டாக்கின்றது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னா அர்த்தம். கூடுமான வரைக்கும் இந்த மிதுனத்தில் வரக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு, ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பு என்ன அப்படி கூட உண்டானா. ஆமாம், அவன் கோர்கொடி கொடுப்பான் பையன் அப்பனுக்கு. இதெல்லாம் பார்க்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொத்துல விலங்கு கேட்பாங்க, பின்ன பாதி கேட்பாங்க, ஐயோ இப்படி இல்லாமல் வைப்பாங்க. அப்படி பாரு. அதனால தான் மிதுனத்தில் இத்தனை பாதிப்புகள் வருது. இந்த மாதிரி பாதிப்புகள் வேணால் உண்டாகாது. குடும்பம் என்னத்துக்கு ஆகும், வளர்ச்சி எங்கே போகிறது? அதனால் இதுக்கெல்லாம் ஒரு இந்த வருஷத்துலேருந்து ஒரு மாறுதல் பண்ணிருக்காரு பகவான். டீம் ஒர்க்காக பண்ணி செயல்படுத்தக்கூடிய இந்த வருஷத்துலேருந்து பண்ணும்போது ஆச்சரியமான விடையை எதிர்பார்ப்பீங்க. மனசில் ஒரு குறை இருந்தது, ஒரு பயம் இருந்தது, ஒரு வெற்றி இருந்தது, இதெல்லாம் அப்படியே ரேஸ் ஆகிடும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அந்த குருவே உங்கள் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு, உச்சமாக உட்கார்ந்துருக்காரு. அதை பார்க்கும்போது உச்சமாக உட்கார்ந்துருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் சம்மந்தப்பட்ட அந்த 6ஆம் வீடை பார்க்குறாரு. மிதுனத்தின் 6ஆம் வீடு இந்த விச்சிகத்தை பார்க்குறாரு. அப்போது அந்த குணங்களில் வரக்கூடிய குறைபாடுகள்லாம் எரேஸ் ஆகிடுறது. 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானம் பேர் இல்லை, புரியுதா உங்களுக்கு? குரு பாறை கிடைக்கும் போது தானா தோஷம் எப்படி பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டே அப்போ ஆச்சரியமாக இருக்குது. அடியோட தோஷம் போய்டுறது. குரு பாறைக்கு மட்டும்தான் தோஷம் போக முடியும். எப்பேற்பட தோஷம் போகும், அதுக்காக வேண்டி தோஷம் போகிறது. அதனால் மிதுனத்தில் ஒரு சந்தோஷம். ஆஹா அடேங்கப்பா, இனிமேல் டீம் ஒர்க்காக பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி டீம் ஒர்க் வச்சு தான் மிதுனத்தில் பண்ண முடியும். இனிமேல் குடும்பத்திலேயே பிள்ளைங்கள், பையன், வாரிசு, மச்சம், மருமான் என்னென்ன வச்சு பண்ணாலும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பக்காவாகிடுவான். சாதாரண குடும்பம் இல்லாத போகிறது பாதி சண்டை போச்சு. சம்பந்தி சண்டை, மாப்பிள்ளை சண்டை, பையன் சண்டை, பந்து சண்டை, தகராறு, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு செப்பு இல்லாத தகராறு, துருன்னு அரைக்காங்க சொத்து, அந்த செயல் பண்ணல, இது செயல், அவன ஒஸ்தி, இவன் தாஸ்தி, ஒன்றுமில்லாத சப்பு விஷயங்களெல்லாம் பாழாகி குடும்பம் சிதறி போயிடுது. அது கூடாததுக்காக தான் இப்போ அமைப்பு கொடுத்துருக்காரு. அதனால் இந்த அமைப்பில் பிரகாரம் பார்க்கும்போது சப்தமாதிதி சனீஸ்வரர், சப்தமாதிதி குரு உட்கார்ந்துட்டு 2ஆம் வீடு அதிகாரி 3ஆம் அதிகாரி சனீஸ்வரர் தொடர்பு வைக்கிறார். காரணமே இந்த விஷயத்துக்கு ஏன்னா பாக்யாதிபதி சனீஸ்வரர் அழகாக உட்காந்து பாக்கியத்தை கொடுக்கணுன்னா
இத்தனை நாள் ஏன் கொடுத்தது பாழா போதுன்னா அவரே அஷ்டமாதிபதி இருந்தார். அதனால் அந்த ப்ராடு பேட் அவுட்லுக்கு, அந்த அவுட்லுக்கு எல்லா நேரத்துலையும் சனீஸ்வரனுக்கு வரவே வராது. அப்படி வந்ததுன்னா தன்னை ஏமாத்தரான்னு வச்சுருவார். இப்படி ஒரு எங்கேயாவது உண்டா? அதுதான் இந்த சிறு குறு தொழில்கள்லாம் வளராததுக்கு காரணம் என்ன? அந்த ப்ராட் ஃபேஸ் வர முடியாது, நம்பிக்கை இழக்க வைக்கிறது. நம்பினால் கைவிடப்படார்னா பகவான்கிட்ட சொல்கிறதால பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் நம்பி செயல்பட்டால் தான் வியாபாரம் மேலே மேலே பெருக முடியும், சம்பாதிக்க முடியும், அவன் சம்பாதிக்க முடியும். இவன் மொத்தமாக சாப்பிட்டு போடுவானுன்னு நம்பிக்கை அற்று செயல்பட்டான். இதெல்லாம் இந்த குறைபாடுகள்லாம் களையத்துக்கு தான் 2ஆம் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கார். அந்த மிதுனத்து 2ஆம் வீட்டில் கடலில் உட்கார்ந்து பார்க்கும்போது, உச்சமாகி பார்க்கும்போது விச்சிகம் சொல்லக்கூடிய பார்க்குறார். அது உங்களுடைய சம்பந்தப்பட்ட மிதுனத்தினுடைய சம்பந்தப்பட்ட 6வது ஸ்தானம், முதலீடு ஸ்தானம் சொல்லியிருக்கேன். அது எரேஸ் ஆகிடும். க்ளீன் தோஷங்கள்லாம் எரேஸ் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு என்ன வளமான வாழ்க்கை இல்லையா? அதே மாதிரி இந்த குணம் குற்றங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அது கருத்து வேற்று பாழாகி அது அமைப்பு இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து நாசம் பண்ணிடுறதுனால தேர்ட் பார்ட்டிகிட்ட பணத்தை கொடுத்து அந்த வியாபாரம் பண்ணி சொல்லிட்டு நாசமாக போயிடுறது. இந்த உறவுகள் ஒத்துமையில குடும்பம் விடுபட்டால் ஊருக்கு கொண்டாட்டம் அப்படி ஆகிடுறது இல்லை. அதனால் வியாபாரத்தில் பிளவுகள் வந்துடுது, நஷ்டம் வந்துடுது, நாசமாகிடுறது. 2வது பாயிண்ட்டு. இதெல்லாம் அடியோடு களையப்படுறதுனால மிதுன ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பூஸ்ட் தான். குடும்பத்தில் சோபிக்கும், வெளியிலும் சோபிக்கும். இனிமேல் அந்த கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கை பாதிக்காது. 2வது 3வது பாயிண்ட்டு, வம்ச விருத்திக்கு நிறைய குழந்தைகள் உண்டாகும். வம்ச விருத்தியே வரமாட்டேங்குது. இவன் வேணும்னா குழந்தை பிறந்தா அது யார் வளர்க்குறது, கொள்வது, செய்கிறது, அது ஒப்பம் மாதிரி முட்டாளாக இருந்து என்ன பண்ணுறது, என் மாமி அவன் இப்படிலாம் ஒரு என்னெல்லாமோ கற்பனையில் என்னெல்லாமோ சொல்லி நினச்சி இது குழந்தை வேணாம் அவஸ்தைப்படுறது, இதெல்லாம் செலவாகும். இதெல்லாமும் உருப்படாத விஷயம்லாம் நினச்சி குழந்தைக்கு முட்டு போட்டுருவாங்க. அந்த எண்ணங்கள் கூடும்போது மனசில் 2 பேரும் குழந்தை ஒன்று சொல்லி தாம்பத்தியம் உறவு இருக்கணும். எத்தையோ நச்சிந்தியோ பண்ணி இது வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணி இப்படிலாம் பண்ணனா குழந்தை பிறக்கிறது பாடுதான். அந்த அமைப்பு பகவான் கொடுக்குறாரு. என்ன அழகாக கொடுக்குறாரு. குழந்தைகள் என்ன தான் இந்த தாம்பத்தியம் வந்தாலும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா ராமருக்கு தசரதர் ஏன் இந்த யஜ்யங்கள்லாம் பண்ணார்? அப்படி தான் குழந்தை பிறக்கணுமா இருக்குது? யாரும் இல்லை அப்படிலாம். ஸோ எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் அந்த விஷயமெல்லாம். அதனால் எப்படி பண்ணாலுமே அந்த ஒரு இத்தனை நாளாக இந்த ஒரு குறைபாடை அடியோடு நீக்கிட்டார் பகவான். அதனால் பிரமாதமான வாழ்க்கை அமைப்பு இருக்குது மிதுனத்தில். என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் பணம் தான் வரும், அவ்வளோதான். நாக்கை விழிக்க வேண்டியதுதான். இந்த நேரத்தில் வேணும் கொலாப்ஸ் ஆகலாம். குடும்பம் நம்ம என்ன தான் பண்ணி கொடுத்தாலும் ஒரு அதிருப்தி, சரி மற்ற விஷயங்களில் ஒத்துழைப்பு, அதுவும் அதிருப்தி. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்க்கிறது வெறுப்பு வரும். சம்பாதிக்கிறது பர்பஸே ஏர்னிங் பண்ணுறது, குடும்பம் நன்னாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அது கவனிக்க முடியாது. வியாபாரத்தையும் கவனிக்க முடியாது, எதுவும் கவனிக்க முடியாது. இப்படியெல்லாம் ஒரு குறைபாடுகள் நிறைய இருந்திருக்கு. அப்படியே வேலை செஞ்சு போனாலும் ஒரு இடத்துல ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாது. இதுவெல்லாம் பார்த்து பாருங்கள், இத்தனை ப்ராப்ளம் வருது பாருங்கள். அதனால் எல்லாம் அறவே களையப்பட்டு குருவினுடைய பார்வை எந்த காரணமாக இருந்தோ அந்த தோஷத்தை போக்கிறது வழிபட்டு சனி பீடையும் தரிதத்தையும் அடியோடு போக்க வச்சு இப்படி ஒரு அமைப்பு இது வரைக்கும் அந்த ரொட்டேஷனில் வந்ததே இல்லை. வருஷம் இப்போ வந்திருக்கு. இன்னும் அனுபவிப்பீங்க. வாழ்க்கையில் குறையற்ற வாழ்க்கை, நிறையற்ற செல்வம் இதெல்லாம் இருக்குல்ல, சௌபாக்கியங்களோடு நல்லா திருப்தியை வாழ்ந்துட்டு நிறைவு செய்யறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.